ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, அக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் வாங்க போறேன், அதனால ஏதாவது பட்ஜெட் ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க, அதுலயும் அண்டர் 3000ல நல்ல ஏர் ஃப்ரையர் இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் அதே கேட்டகரியில இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் வாங்க போறீங்க, ஆனா பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா இருக்கு, ஆனா வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு இந்த வீடியோல அண்டர் 3000 பட்ஜெட்டுக்குள்ள வாங்க முடியிற பெஸ்ட் டாப் 5 ஏர் ஃப்ரையர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பையிங் கைட் பத்தி டீடைல்டா பேச போறது இல்ல, ஏன்னா அதுக்கான செப்பரேட்டட் டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் இங்க கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல அண்டர் 5000 பட்ஜெட்ல பெஸ்ட் ஏர் ஃப்ரையர் ரெக்கமெண்டேஷன்ஸ், எந்த மாடல் யாருக்கு சூட்டபிள், ஏர் ஃப்ரையர் சூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும், கெபாசிட்டி, வேட்டேஜ், கண்ட்ரோல்ஸ்னு எல்லா டீடைல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3000 வர்த்துல ஏர் ஃப்ரையர் வாங்கினாலும் சரி, 10,000 வர்த்துல ஏர் ஃப்ரையர் வாங்கினாலும் சரி, கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ராங்கான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ரெக்கமெண்டேஷன்ஸ்குள்ள போகலாம். நம்பர் 5ல என்னோட ரெக்கமெண்டேஷன் Greenchef Frizzle ஏர் ஃப்ரையர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் வாங்க போறீங்க, அதுவும் பட்ஜெட்டுக்குள்ள பிராண்டட் ஆப்ஷன் வேணும்னா இந்த மாடல் கன்சிடர் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற அஃபோர்டபுள் ஆப்ஷன்ல இதுவும் ஒன்று. இதுல டிஜிட்டல் டச் இன்டர்ஃபேஸ் இல்ல, மேனுவல் டைமரும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதனால யூஸ் பண்ண கஷ்டமும் இல்லை. ஒரு தடவை செட்டிங் புரிஞ்சிடுச்சுன்னா டெய்லி குக்கிங்க்கு ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியும். 4.2 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிறதுனால 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலி, ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஃபேமிலிக்கு சூட்டபிளா இருக்கும். ஃப்ரைஸ், நக்கெட்ஸ், சிக்கன், பன்னீர் மாதிரி ஸ்நாக்ஸும் டெய்லி ரெசிபிஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். பில் குவாலிட்டி டீசெண்டா இருக்கு, குக்கிங் பெர்ஃபார்மன்ஸும் இந்த பிரைஸுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. ஆனா பிரீமியம் ஏர் ஃப்ரையர்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேன்சி ஃபீச்சர்ஸ், டாப் லெவல் ஃபினிஷ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஓவரால் பட்ஜெட் தான் உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். என்னோட நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கென்ட் கிளாசிக் ஹாட் ஏர் ஃப்ரையர். உங்களுக்கு ட்ரஸ்டட் பிராண்ட்ல இருந்து சிம்பிள் ரிலேயபிள் ஏர் ஃப்ரையர் வேணும், அதுவும் பட்ஜெட் 3000 குள்ள தான் இருக்கும்னா இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டர்ம் யூஸர் மைண்ட்ல வச்சு வாங்குற யூசர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுல மேனுவல் டைமர் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் இருக்கும், டிஜிட்டல் டச் பேனல் இல்ல. ஆனா கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியும். 4 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிறதுனால 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஃபேமிலிக்கு சூட்டபிளா இருக்கும். ஃப்ரைஸ், நக்கெட்ஸ், சிக்கன், பன்னீர், ஃபிஷ், வெஜிடபிள்ஸ் மாதிரி எவ்ரிடே ரெசிபிஸை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். சாலிட் பில்ட் குவாலிட்டி, கன்சிஸ்டன்ட் குக்கிங் பர்ஃபார்மன்ஸ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஹீட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால ஃபுட்டும் கிறிஸ்பியாக குக் ஆகும். ஆனால் ப்ரீமியம் மாடல்ஸில் இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ப்ரீசெட்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ், ப்ரீமியம் ஃபினிஷ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓவராலாக சிம்பிள் ஆப்ரேஷன், ட்ரஸ்டட் பிராண்டு, ரிலேயபிள் பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா இந்த மாடல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்பர் 3ல என்னோட ரெக்கமெண்டேஷன் லைஃப் லாங் டிஜிட்டல் டச் ஏர் ஃப்ரையர். உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வேணும், அதுவும் டிஜிட்டல் கண்ட்ரோல் பேனல்ஸோட மாடர்ன் ஃபினிஷ் வேணும்னா இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஃபீச்சர் பேக்கட் ஆப்ஷன்ல இதுவும் ஒன்று. இதுல டிஜிட்டல் டச் பேனல் இருக்கு, டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றது, டைமர் செட் பண்றது, ப்ரீசெட்ஸ், குக்கிங் மோட்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் மூலமா ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றவங்களுக்கு ஆபரேஷனும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். 4.2 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிறதுனால 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஸ்மால் டு மீடியம் ஃபேமிலி யூஸுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஃப்ரைஸு, நக்கெட்ஸு, சிக்கன், பன்னீர், வெஜிடபிள்ஸு, ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் மாதிரி எவ்ரிடே ரெசிபிஸை ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். டீசன்ட் பில் குவாலிட்டி அண்ட் குக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி தான். ஆனால் ப்ரீமியம் ஏர் ஃப்ரையர்ஸ் மாதிரி ஃபாஸ்டர் குக்கிங்கு, ப்ரீமியம் ஃபினிஷ், எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓவரால் டிஜிட்டல் டச் பேனல், ப்ரீசெட் குக்கிங் மோட்ஸ், நல்ல கெப்பாசிட்டி பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னா இந்த மாடல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நம்பர் 2ல என்னோட ரெக்கமெண்டேஷன் Pigeon Healthifry டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர். உங்களுக்கு மேனுவல் நாப்ஸை விட டிஜிட்டல் கண்ட்ரோல் நாப்ஸ் தான் வேணும், அதுவும் அண்டர் 3000 குள்ள வேணும்னா இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட்ஜெட் செக்மெண்ட்ல டிஜிட்டல் ஃபீச்சர்ஸ் இருக்கிற பாப்புலர் செக்மெண்ட்ல இதுவும் ஒன்று. இதுல டிஜிட்டல் டச் பேனல் இருக்கு, டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றது, டைமர் செட் பண்றது, டிஃபரெண்ட் குக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் மூலமா ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்களுக்கும் ஆபரேட் பண்ண ரொம்ப சிம்பிளா இருக்கும். 4.2 லிட்டர் கெபாசிட்டி இருக்கிறதுனால 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஃபேமிலிக்கு சூட்டபிளா இருக்கும். ஃப்ரைஸ், நக்கெட்ஸ், சிக்கன், பன்னீர், வெஜிடபிள்ஸ் மாதிரி எவ்ரிடே ரெசிபிஸை கம்ஃபர்டபுளா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா பிரீமியம் மாடல்ஸ்ல இருக்கிற மாதிரி ஃபாஸ்டர் குக்கிங், பிரீமியம் ஃபினிஷ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஓவரால் பட்ஜெட்டுக்குள்ள டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நம்பர் 1ல என்னோட ரெக்கமெண்டேஷன் Solara டிஜிட்டல் ஏர் ஃப்ரையர். இது 3000 பட்ஜெட்டுக்கு மேல தான் வரும், அரௌண்ட் 3500 ரேஞ்சில வரும். ஃபீச்சர்ஸ், கெபாசிட்டி, கன்வீனியன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் இது. இதுல டிஜிட்டல் டச் பேனல் இருக்கு, அது மட்டும் இல்லாம 10 ப்ரீசெட் குக்கிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க.
ஃப்ரைஸ், சிக்கன், வெஜிடபிள்ஸ், பேக் மாதிரி காமன் ரெசிபிக்கு ஒரே டச்ல செட்டிங் செலக்ட் பண்ண முடியும். இதோட பிக்கெஸ்ட் ஹைலைட்டே see through weaving window. பாஸ்கெட் ஓபன் பண்ணாம குக்கிங் ப்ரோக்ரஸை பார்க்க முடியும். ஸோ அன்னெசரி ஹீட் லாஸும் அவாய்ட் பண்ணலாம். 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். டெய்லி குக்கிங்காக இருந்தாலும் வீக்கெண்ட் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். பில் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு அண்ட் குக்கிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கு. டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ், வீவிங் விண்டோ, ப்ரீசெட் மெனுஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்குது. ஆனால் ப்ரீமியம் பிராண்ட்ஸ்ல கிடைக்கிற ஆப் கனெக்டிவிட்டி, ஹை அண்ட் ஃபினிஷ்லாம் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓவராலாக 500 rupees எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க. மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ், மாடர்ன் டிசைன், சிம்பிள் ஆப்ரேஷன், நல்ல குக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த மாடல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் 3000 பட்ஜெட்டுக்குள்ள என்னோட டாப் 5 ஏர் ஃப்ரையர் ரெக்கமெண்டேஷன். இதோட பையிங் லிங்க் எல்லாம் வீடியோல டாக் பண்றேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye.